ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் கீரை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க, 2 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்புனா 1/4 கப்பு உளுந்து சேருங்க, சரியாக இருக்கும். பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே வெறும் உளுந்து மட்டும் நல்லா கெட்டியமாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியமாக அரைச்சிட்டு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இந்த போல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். அரைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு அரைக்கீரையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜீரகம், சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு அரைக்கும்போது உப்பு சேர்க்கலை, கடைசியாக தான் உப்பு சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு சரியாக இருந்தால் விட்டுருங்க, இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்து உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த போல் உருண்டையாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம கடையில் சுடுற மாதிரி வடை மொத்தமாக நல்லா ரெடி ஆகிடும். இந்த சைஸில் கட் பண்ணி தட்டி சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சி கையில் தட்டி சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே கிளறி விடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ளுக்குள்ளே மாவு வேகாமலே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இந்த போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. வடையாக தட்டி பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு லீவு விட போகிறாங்க, ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, லீவு விட போகிறாங்க. இனிமேல் நம்ம சேனலில் நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வரும். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.